எதுவும் இல்லாத காலம் ஒன்று இருந்தது. ஒளி இல்லை, இருள் இல்லை, திசை இல்லை, காலம் கூட இல்லை. இருந்தது ஒன்றே ஒன்று, அறிவு. அந்த அறிவுதான் பரம்பொருள். அந்த பரம்பொருளின் அதிர்விலிருந்து ஒரு ஒளி பிறந்தது. அந்த ஒளிதான் முருகன். முருகன் ஒரு தெய்வம் அல்ல, அவன் ஒரு நிலை. முருகு என்ற சொல் தமிழில் அழகு, ஒளி, சுத்தம், ஞானம் என்று பொருள். ஆகவே முருகன் என்றால் மிகுந்த ஒளியும் மிகுந்த ஞானமும் கொண்டவன். அவன் அழகின் உருவம் அல்ல, அழகே அவனின் உருவம். ஒளியின் வெளிப்பாடு அல்ல, ஒளியே அவனின் உயிர். பரம்பொருளாகிய சிவனின் மௌனத்தில் ஒரு சிந்தனை தோன்றியது. அறிவு மனிதனுக்குள் வெளிப்பட வேண்டும் என்ற அந்த சிந்தனை சிவனின் மூன்றாவது கண்ணில் தீயாய் மாறியது. அந்த தீ பிரபஞ்சத்தின் மத்தியில் வெடித்தது. அந்த ஒளி துகளே முதலில் முருகன் தத்துவம் ஆனது. இன்னும் அவன் உருவமில்லை, இன்னும் அவன் பிறக்கவில்லை. ஆனால் அவனின் சுழலும் சக்தி பிரபஞ்சத்தை இயக்கத் தொடங்கிவிட்டது. அந்த சக்தியால்தான் விண், நீர், அகம், தீ, பூமி ஆகிய 5 பொருள்களும் தோன்றின. அவனுடைய மூச்சு காற்று, அவனுடைய ஒளி அக்னி, அவனுடைய அமைதி நீர், அவனுடைய உறுதி பூமி, அவனுடைய பரவல் ஆகாசம். இவ்வாறு முருகன் ஒரு தெய்வமாக இல்லாமல் உயிரின் உள்ளே ஒளியாகும் பரம்பொருள் ஆனான். அதனால்தான் சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன, முருகன் எங்கும் இருக்கிறான். அவன் மலைகளிலும் காடுகளிலும் மனிதனின் இதயத்திலும். தமிழர் மரபில் முருகன் காலத்தைக் கடந்து வந்த கடவுள். சம்ஸ்கிருத வேதங்கள் எழுதப்படுவதற்கு முன்னரே தமிழர்கள் முருகு என்ற ஒளித் தெய்வத்தை வணங்கினர். பழமையான சங்க இலக்கியங்களில் கூட அவர் முருகு என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். இளமை, வீரியம், அழகு, காதல், தியாகம் ஆகியவற்றின் சின்னமாக. அகநானூறு கூறுகிறது, சிவனே போல் சிவமாய் சிந்தூரமலை மேலே விளங்கும் செந்தில் முருகன் செங்கதிர் வெள்ளியில் தோன்றும் சுடரொளி போன்றவன். இதனால் முருகன் என்பது தமிழனின் மனநிலையில் கலந்துள்ள ஒளி. அவன் வெளியில் காணப்படும் சிலை அல்ல, அவன் உள்ளுக்குள் பிரகாசிக்கும் அறிவு. அந்த அறிவுதான் மனிதனுக்கு நல்லது, கெட்டது என்ற உணர்வை அளிக்கிறது. அதனால்தான் முருகன் ஞானக் கடவுள் என அழைக்கப்படுகிறார். வேல் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அது ஒரு குறியீடு, ஒளி இருளை வெல்வதற்கான அறிவின் குறியீடு. அந்த வேல் ஒரு நாள் தாயாகிய பார்வதியால் முருகனுக்கு வழங்கப்படும். அதற்குப் பின் தான் அவர் தாரகாசுரனை வதம் செய்யப் போவார். ஆனால் அதற்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, அந்த ஒளி பூமிக்கு எப்படி பிறந்தது? சிவனின் திரிநேற்றிலிருந்து எழுந்த தீயை யாரும் தாங்க முடியவில்லை. தேவர்கள் அதனை நீரில் விட்டு பரவச் செய்தனர். அந்த நீர் சரவண பொய்கை. அந்த தீயிலிருந்து பிறந்த குழந்தை முருகன். ஆனால் அதுவே அடுத்த பகுதியின் தொடக்கம். இன்று நாம் அறிந்து கொண்டது என்னவெனில், முருகன் என்றால் ஒரு தேவன் அல்ல, மனிதனின் உள்ளே ஒளியாக வெளிப்படும் தெய்வீக அறிவு. ஒவ்வொரு மனிதனும் அவனை உணர்ந்தால் அவன் தன்னையே கடவுளாகப் பார்க்க ஆரம்பிப்பான். அதுவே முருகன் தத்துவம். அறிவின் ஒளி, அன்பின் வடிவம், ஆனந்தத்தின் மூலாதாரம், அவன்தான் முருகன். இதுதான் நம்ம எங்க ஊர் தமிழ் சேனல். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. அப்போதான் நம்ம ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களிடம் உடனே வந்து சேரும்.